அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது வேண்டும் தர்பியத். ஒரு சமயம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தபோது கணவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆருயிர் மனைவியின் அருகில் வந்தமர்ந்து, எனது அருமை மனைவியே, தாங்களுக்கு ஏதாவது தின்ன விருப்பம் உள்ளதா? அப்படி இருந்தால் உடனே சொல்லுங்கள், வாங்கி வருகிறேன் என்றார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனது அன்பு கணவரே, நமது திருமண சமயத்தில் உங்களிடம் என்னை அனுப்பும் போது எனது தந்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். அதில் ஃபாத்திமா, உன் கணவரிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு கேட்டு தொல்லை கொடுக்காதே. காரணம், நீ கேட்ட பொருளை உனது கணவர் வாங்கி தராவிட்டால் மனைவியின் ஹக்கை நிறைவேற்ற முடியாத நிலையில் அந்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகவே உனக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கிக்கொள் என்று கூறினார்கள். எனது அன்பு கணவரே, எனக்கு எது வேண்டுமோ அதை என் ரப்பிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். தாங்கள் எனக்காக சிரமம் அடைய வேண்டாம் என்று அன்பாக கூறிவிட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த சம்பவத்துடைய படிப்பினை: கணவனிடம் அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க என்று வாங்கி குவிக்கும் நம் கால பெண்கள் சிந்திக்க வேண்டும். கணவனை சுரண்டி மொட்டையடித்து அவனை ஹராமில் கொண்டு போய் விடுவதற்கு இக்கால பெண்களுக்கு பெரும் பங்கு உண்டு. இன்று வீட்டுக்கு வீடு இதுதான் நடந்து வருகிறது. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்பியத் சாதாரணமானதல்ல. இக்கால பெண்களுக்கு எவ்வளவு தர்பியத் தேவை என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவர்களிடம் சதா பிடுங்கிக் கொண்டிருக்கும் இக்கால பெண்களுக்கு இச்சம்பவம் பெரும் படிப்பினையாகவும் பீரிடையாகவும் இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சுவனத்தின் பேரரசி என்பதை நிரூபித்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.